இப்போது வந்து கோகனட்டில் பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம கொப்பரா செய்கிறோம். அதில் வந்து பால் கொப்பரா செய்கிறாங்க. நிறைய கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கொப்பரா நிறையா பண்ணுறாங்க. 100 ருபீஸ் வந்து நார்மல் மார்க்கெட் ப்ரைஸ்னால் 150 ருபீஸ் 160 ருபீஸ் வந்து விற்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிலையன்ஸே எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்களோட பேஸ் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான். ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து துணி கடையில் இருக்கிறாங்க, மளிகை கடையில் இருக்கிறாங்க, இன்றைக்கி செல்ஃபோனில் இருக்கிறாங்க. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் ப்ராடக்ட் மிக்ஸ். உயர வளர்ந்தாலும் தலைகணம் இல்லாத காய் தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி தேங்காய் நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸை கொடுக்கும். நமக்கு மட்டும் இல்லைங்க, விவசாயிகளுக்கு கூட. ஒரு விவசாயி இந்த தேங்காயை மட்டும் விற்காம மதிப்பு கூட்டி வித்தார் அப்படின்னா அவங்களோட லாபம் அமோகமா இருக்கும். இந்த மதிப்பு கூட்டுறதெல்லாம் எப்படி பண்றது, இதுக்கான பிசினஸ் டிமாண்ட் எல்லாம் என்ன, எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த சம்பத் குமார் அவர்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க இன்னைக்கு தயாரா இருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனல். நான் உங்க மேகலா கண்ணன். வேல்யூ அடிஷன்னா நம்ம கோகனட்லேருந்து இன்றைக்கி நிறைய பை ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 50 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே பண்ணுறாங்க. ஏன் கோகனட்டில் வந்து வேல்யூ அடிஷன் இம்பார்ட்டன்ட்னா, இன்றைக்கி கோகனட் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 30 இயர்ஸ் ஒரு ஆவரேஜ் 10 ருபீஸ் டு 15 ருபீஸ் தான். மேபி சம்டைம் ஒரு 20 ருபீஸுக்கு போகலாம், பட் அகெயின் ஒரு 10 ருபீஸ் தான். இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபார்மருக்கு கிடைக்கிற ப்ரைஸ். பட் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 12 ருபீஸ்க்கு மேலே போயிடுது. அவங்க வந்து கெமிக்கலாக ஃபார்மிங் பண்ணும்போது நல்லா உரம் கொடுத்து தண்ணி எல்லாம் கொடுத்து பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு காய்க்கு 2 ருபீஸ் லாஸ் தான் வரும். ஏன்னா மினிமம் ப்ரைஸ் ஒரு 15 ருபீஸாவது விற்றாங்கன்னா தான் அது வந்து நம்மளுக்கு ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட்டு. அப்போது இது டைரெக்டாக வந்து ட்ரேடர்ஸ் தான் வாங்குறாங்க. டைரெக்டாக ட்ரேடர்ஸ் வாங்கி அவங்க ஃபர்தராக வந்து கொப்ராவோ மற்ற இது ப்ராடக்டாவோ கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு போகுது. ஆனால் இன்றைக்கி வந்து ஃபார்மர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ட்ரேடர்ஸ் கிட்ட லாபத்தை அவங்களே எடுத்துக்கலாம். அதுக்காக தான் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் மற்ற கான்செப்ட் எல்லாமே கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பட் அதில் 1 or 2 ருபீஸ் அடிஷ்னலாக ஃபார்மர்ஸுக்கு கிடைக்குது. அது நல்ல ஃபார்மேட் தான் நல்லா போயிட்டுருக்குது. பட் அதர் தேன் தட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃபார்மரும் எந்தெந்த மாதிரி சின்ன விஷயத்தில் நம்ம வந்து வேல்யூ அடிஷன் பண்ண முடியும், வேல்யூ அடிஷன் பண்ணால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போது வந்து கோகனட்டில் பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம கொப்பரா செய்கிறோம். அதில் வந்து பால் கொப்பரா செய்கிறாங்க. நிறைய கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கொப்பரா நிறையா பண்ணுறாங்க. அவங்க காய் எடுத்து ஒரு 1 இயர் அப்படியே மேலே போட்டுருவாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே அப்படியே வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் கழித்து அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் பாலாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 100 ருபீஸ் வந்து நார்மல் மார்க்கெட் ப்ரைஸ்னால் 150 ருபீஸ் 160 ருபீஸ் வந்து விற்கிது பால் கொப்பரா. ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து நம்மளுக்கு அடிஷ்னல் காஸ்ட் கிடைக்கும். பட் ஒரு 8 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் வெயிட் பண்ணோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இல்லை ஒரு ஆர்கானிக்காக பண்ணுறோம், இல்லை நேச்சுரல் ஃபார்மிங்கில் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி நல்ல டிமாண்ட் இருக்குது. கொப்ராவுக்கே நல்ல டிமாண்ட் இருக்குது. ஏன்னா கொப்ரா வந்து ஆல்மோஸ்ட்டு எல்லாமே சல்ஃபர் வச்சு தான் வருது மார்க்கெட்டுக்கு. சல்ஃபர் இல்லாமல் எந்த கொப்ராவும் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியே கிடையாது. ஏன்னா ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சல்ஃபர் வச்சு தான் வருது. ஸோ அந்த இது இல்லாமல் நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணும்போது அந்த கொப்ராவே வந்து மார்க்கெட்டில் 15 to 20% அதிகம். இப்போ 100 ரூபாய்க்கு இருக்குன்னா 120 ரூபாய்க்கு கொப்ரா எடுக்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா அதில் வந்து சிப்ஸ் பண்ணுறாங்க, சாக்லேட் பண்ணுறாங்க, மற்ற நிறைய ஸ்வீட்ஸு இதில் பண்ணுறாங்க, ஆயில் டைரெக்டாக பண்ணுறாங்க. நம்ம ஆர்கானிக் ஆயில் இல்லை நார்மல் ஆயிலு, அப்புறம் வெர்ஜின் கோகனட் ஆயில், வெர்ஜின் ஆயில்ஸ் நிறைய மெத்தடில் 2-3 மெத்தடில் வெர்ஜின் கோகனட் ஆயில் பண்ணுறாங்க. அது நிறைய டிமாண்ட் இன்றைக்கி அதர் கண்ட்ரீஸில் நல்ல டிமாண்ட் இருக்குது. இது எல்லாம் தாண்டி வந்து நம்ம வந்து தென்னங்கன்று உற்பத்தி பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே தென்னை மரம் இருக்குது, அதில் வந்து நம்ம கீழே விழுந்து எடுக்கலாம். அந்த மாதிரி தென்னங்கன்று உற்பத்தி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேல்யூ அடிஷனுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ப்ராசஸ் யூனிவர்சலாக செட் ஆகும்னா அப்படி கிடையாது. அந்தந்த ஃபார்மருடைய ரெக்குயர்மெண்ட்டு, அந்த ஏரியாக்கான அவைலபிலிட்டி, அவங்களோட சோர்ஸு, டைம் அவைலபிலிட்டி, அங்கே கிளைமேட்டு, சாயிலு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவங்க என்ன அங்கே மார்க்கெட் பண்ண முடியும்,
அங்கே என்ன மார்க்கெட் பொட்டென்ஷியல் இருக்குது, அதையெல்லாம் வந்து பேஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2-3 வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் போகலாம். அப்போ இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா விவசாயத்தை விவசாயமா மட்டும் பண்ணாம பிசினஸா பண்ணா எவ்வளவு லாபம் பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க. இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வச்சிருக்காரு. ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி தேங்காயை மதிப்பு கூட்டி நான் பிசினஸ் பண்ண அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்ல இருக்கக்கூடிய விவசாய தொழில் முனைவு தேங்காய் மதிப்பு கூட்டல் கோர்ஸை பார்த்து கத்துக்கங்க. இப்போ வாங்க ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு வந்துருவோம். ஏன்னா இன்னைக்கு வேல்யூ அடிஷன்ங்கிறது ஒரு ஸ்டால ப்ராடக்ட் மிக்ஸ். இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய எம்என்சியாக இருந்தாலுமே இன்றைக்கி அவங்க ப்ராடக்ட் மிக்ஸுக்கு போயிட்டாங்க. ப்ராடக்ட் மிக்ஸ்னால் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் வெர்டிக்கலில் ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிலையன்ஸே எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்களோட பேஸ் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான். ஆனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வந்து துணி கடையில் இருக்கிறாங்க, மளிகை கடையில் இருக்கிறாங்க, இன்றைக்கி செல்ஃபோனில் இருக்கிறாங்க. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் ப்ராடக்ட் மிக்ஸ். இது வந்து கார்ப்பரேட்டுக்கு மட்டும் அப்ளிகபிள் கிடையாது. இது வந்து ஃபார்மருக்கும் அதே தான். ஃபார்மருக்கும் வந்து ஒரு 4-5 ப்ராடக்ட் அவன் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் அந்த நல்ல மார்க்கெட் சேல் ஆகலாம். நம்ம தேங்காய் போடுறது கிடையாது, தேங்காய் விழுந்தா எடுத்துக்கணும். நம்ம எல்லாமே 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற மரங்கள் தான். நம்ம தேங்காய் போடுறதே கிடையாது, தேங்காய் விழுந்தா எடுத்துக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி அக்ரிகல்ச்சரில் எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தேவையில்லாத நிறையா செலவு பண்ணுறோமோன்னு ஒரு இது பார்த்தீங்கன்னா, தேங்காய் போடுறக்கே வந்து ஒரு காய்க்கு ₹1 ₹1.5 ஆகுது. வருஷம் ஒரு 2 லட்சம் காய் விழுதுன்னா ₹3 லட்ச ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா பர் மந்த் ₹25,000. இது தேவையா அப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்கே நம்மளுக்கு ஒரு 25 days 30 டேஸில் அது கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கீழே விழுகிறது நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு விழுகிறதுனால நம்ம வந்து இது உற்பத்தி பண்ணுறதுக்கு, தென்னங்கன்று உற்பத்தி பண்ணுறதுக்கு, இல்லை ஆயில் பண்ணுறக்கோ, இல்லை மற்ற கொப்ரா பண்ணுறக்கோ ஈஸியாக இருக்குது. மெயினாக காஸ்ட் கட்டிங் தான். கீழே விழுந்தால் எடுத்துக்கிறோம். இந்த கீழே விழுந்தால் எடுக்கிற காயை நாங்கள் வந்து ஒரு 2-3 இதாக செக்ரிகேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது வந்து தென்னங்கன்றுக்காக எடுத்துக்கிறோம். நல்லா ஆவரேஜ் சைஸ் இருக்கிறது, அந்த கரெக்டான சைஸ் இருக்கிறது மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். தென்னங்கன்று உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதில் ஒரு 30 to 40% நம்ம தென்னங்கன்று உற்பத்தி பண்ணிடலாம். அந்த தென்னங்கன்று பார்த்திங்கன்னா ஒரு ₹10 தேங்காய் விற்கிதுன்னா நம்ம ஒரு 6 months ஆகும் ப்ராசஸ் பண்ணி அந்த கன்று வளர்ச்சி அடைஞ்சு விற்கிற அளவுக்கு வர 6 months ஆயிரும். நம்ம ₹100 கன்று விற்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு 10 மடங்கு லாபம் கிடைக்கும். பட் அதுக்காக வெயிட் பண்ணோம். அதில் மார்க்கெட்டிங் இருக்குது, எல்லா விஷயம் இருக்குது. அதுலேயும் ப்ராப்ளம் இல்லைன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் ப்ராப்ளம் இருக்குது. பட்டு நம்மளுக்கு அடிஷ்னல் இன்கம் அதுலேருந்து ஒரு 6 monthsல அது ரொட்டேஷன்லாம் அப்புறம் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அடுத்த இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பால் கொப்ரா பண்ணுறோம். பால் கொப்ரா அது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் நிறைய டிமாண்ட் இருக்குது. அது ஆர்கானிக்காக பண்ணும்போது அதுக்கு ஒரு பேஸ் ப்ரைஸ் கிடைக்குது. நம்மளுக்கு ஒரு பர் கேஜி ₹50-60 அடிஷ்னல் இன்கம் அதுலேருந்து கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு 20-30% கொப்ராவாக பண்ணுறோம். அது வந்து நம்ம இங்கே லோக்கலில் வந்து ஆயில் மில்லுக்கு, மரச்செக்கு வச்சு ஆட்டுறவங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு 20% அடிஷ்னல் காஸ்ட் வச்சு கொடுக்குறோம். ஏன்னா நம்ம சல்ஃபர் இல்லாமல் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த வெயிட் லாஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை ஈக்குவலைஸ் பண்ணி கொஞ்சம் ஆர்கானிக்குனால ஒரு 10% அடிஷ்னல் காஸ்ட் வச்சு ₹100னா ₹120 நம்ம பர் கேஜி கொப்ரா கொடுக்குறோம். அதுலேயும் மீதி ஆகிற கொப்ராவை நம்ம இங்கேயே மரச்செக்கு வச்சுருக்குறோம். நம்ம வந்து ஆயில் பண்ணுறோம், கோகோனட் ஆயில் பண்ணி அதையும் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கி ஆர்கானிக் கோகோனட் ஆயிலாக வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறோம், லோக்கலில் சேல் பண்ணுறோம். மற்ற பல்காகவும் நம்மக்கிட்ட வாங்குகிறாங்க. ஒரு சில பையர்ஸ் சென்னை, பெங்களூர் ஸ்டோர்ஸ்க்கு அனுப்புகிறோம். பெங்களூர், அங்கே கொல்கட்டா அவங்க வாங்குறவங்க நம்மகிட்ட ரீபேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதர் கண்ட்ரீஸ்க்கு. அவங்க எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஏன்னா அவங்க பியூராக ஆயில், கோகோனட் ஆயில் வந்து பியூராக இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஃபார்மிங்கே கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கு, இதுலேருந்து வர்ற கோகோனட்டும் நம்ம வந்து ஆர்கானிக்கு அப்படிங்கும்போது அந்த குவாலிட்டி அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கான டிமாண்ட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் கொடுத்து எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கோகோனட்டை ஆல்மோஸ்ட் ஒரு 4 or 5 வெர்டிகல்ஸில் நாங்கள் வேல்யூ ஆட் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் வந்து இது வந்து நாங்கள் மறுபடியும் வந்து இதில் வந்து அந்த கோகோனட் பவுடரு, அதே மாதிரி வெர்ஜின் ஆயில்ஸு, கோகோனட் சிப்ஸு,
மற்ற வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இங்கேயே ஒரு ஃபார்ம் ஸ்டோர் மாதிரியும் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா நம்மாழ்வாரோட இது என்ன, எவ்ரி 20 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த ஃபார்மர் அங்கேயே சேல் பண்ணிடுறாங்க அவங்க ப்ராடக்ட்னா கெட் மோர் காஸ்ட். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனு மற்றதெல்லாம் எதுவும் கிடையாது, மக்களுக்கும் அந்த இடத்துல நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்மளுக்கு என்னென்னா, நம்ம இங்கே வைக்கிறோம், நம்மளை மாதிரி செய்கிற ஃபார்மர்ஸுடைய ப்ராடக்ட்டு, நம்மளது ஒரு 10 ப்ராடக்ட், அவங்களுக்கு ஒரு 10 ப்ராடக்ட், ஒரு 20 ப்ராடக்ட். ஸோ அவங்க இங்கே வந்து விவசாயிகிட்ட பார்த்து இது எப்படி விளையுது, என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வாங்கும்போது அவங்களுக்கு அந்த பொருள் மேலே இருக்கிற அந்த ஒரு அஃபெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களுக்கு ஒரு கரெக்டாக இது கிடைக்குது, நம்மளுக்கு குவாலிட்டியான இது கிடைக்குது. ஏன்னா நிறைய ஆர்கானிக்குங்கிற பிராண்ட் வருது, பட் அது வந்து நிறைய நேரங்களில் மக்கள் இதுலேயே ஏமாத்துறாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்து வந்துகிட்டே இருக்குது. அப்போ அவங்கள ஃபார்முக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பொருள் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு காமிச்சு நம்ம சேல் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பர்மனண்ட் கஸ்டமர் கிடைக்கிறாங்க. அவங்க அது விட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு இது முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு என்ன முடிஞ்ச அளவு இதுலேருந்து எவ்வளவு பை ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியும் கோகனட்லேருந்து அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஆஹா, என்ன அருமையாக சொல்லி கொடுத்தாரு இந்த ஒரு வீடியோவில். விவசாயம் பண்றது மட்டும் இல்லாம மதிப்பு கூட்டுதலை தாண்டி ஒரு தொழில் முனைவான அந்த ஒரு ஆங்கிள் நம்ம சம்பத்குமார் அழகா சொல்லி கொடுத்தாரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்களும் உங்களோட விவசாயத்தை இந்த தொழில் முனைவு ஆங்கிள் கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்ல இருக்கக்கூடிய விவசாய தொழில் முனைவு தேங்காய் மதிப்பு கூட்டல் கோர்ஸை வாங்கி கத்துக்கங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம்.